அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் பயோட் சாவர்ட் லா பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை ஆஸ்டட் அப்படிங்கிற என்ன பண்ணியிருந்தார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருந்தார். அப்போ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அவனோட சரௌண்டிங்கில் ஸ்பேஸில் என்ன பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிமா சொல்லியிருந்தோம். அப்போ அவருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் பாப்டிஸ் பயோட் அண்ட் ஃபெலிக்ஸ் சாவர்ட் அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1819 த குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ மேக்னெட் கேப்ட் நியர் த கரண்ட் கேரிங் ஒயர். சரியா? அப்போ கரண்ட் கேரிங் ஒயருக்கு பக்கத்தில் ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதற்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை யார் கொடுத்துருக்கா, இந்த ஜீன் பாப்டிஸ் பயாட்டும் ஃபெலிக்ஸ் சாவர்ட் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ரைட். That gives the magnetic field at some point in space in terms of the current that produce the magnetic field. ஓகேங்களா? ரைட். அப்போது இவங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் படி எந்த டைப் ஆஃப் எந்த சேஃப் ஆஃப் கண்டக்டராக இருந்தாலும் அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கோம், பயோட் சாவர்ட் லா அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். பயோட் சாவர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜீன் பாப்டிஸ் பயோட் அப்படிங்கிற நேமில் பாதியும் ஃபெலிக்ஸ் சாவர்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய அந்த சாவர்ட் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து கண்டுபிடிச்சதுனால 2 பேரோட பேரையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பயோட் சாவர்ட் லா அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது அந்த பயோட் சாவர்ட் லாவை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டக்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அன்சேஃப்டு ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். தென் இந்த கண்டக்டரில் ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த லென்த் எலமெண்ட் என்ன சொல்லி எடுத்துக்கிறேன், டிஎல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த லென்த் எலமெண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பி அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, மேத்தமெட்டிக்கலாக நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி டியூ டு தி ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் டிஎல். அப்போ கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஎல் அப்படிங்கிற ஸ்மால் லென்த் எலமெண்ட்டும் அந்த டிஎல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 2ஐயும் சேர்த்து தான் என்ன சொல்லியிருக்கோம், நாம் கரண்ட் எலமெண்ட் அப்படிமா சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் டிஎல் கேரிங் எ கரண்ட் ஐ அட் எ பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி எலமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. அப்போ இது எல்லாமே எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா டு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ, தென் லென்த் எலமெண்ட் டிஎல், தென் இந்த லென்த் எலமெண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இருக்குங்களா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் சைன் தீட்டாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் அதே மாதிரி இந்த லென்த்தோட ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு என்னவாக இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த பயோட் சாவர்ட் அப்படிங்கிறவர் அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்ளையிங் கரண்ட், அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் அடுத்து இந்த லென்த் எலமெண்ட் இருக்குங்களா டிஎல். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், லென்த் எலமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஎல் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லென்த் எலமெண்ட், த ஆங்கிள் பிட்வீன் லென்த் எலமெண்ட் அண்ட் திஸ் ஆர். சரிங்களா? அப்போ ஆருக்கும் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் சைன் தீட்டாவுக்கு என்னவாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை எழுதியிருக்கோம் டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்களா. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r² அப்படிமா சொல்ல முடியும். ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட், லென்த் எலமெண்ட் அண்ட் சைன் தீட்டா அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு
ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவேஷன்ஸாக எழுதுகிறேன். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐடியல் சைன் தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுதான் என்னது, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கோம், டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π. அப்போ இந்த இடத்த பொறுத்தவரை மேக்னட்டிசம் பையட் சாவர்ட்டாவை பொறுத்தவரை மியூ நாட் டிவைட் பை 4π அப்படிங்கிறதுக்கு வேல்யூ எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், சிஜிஎஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 1 அதிகமாக சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, டிபி இஸ் ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மியூ நாட் டிவைட் பை 4π என்ன ஆகிடும், அதோட வேல்யூ 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்சிடர் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் பையட் சாவர்ட் லா. அப்போ இதனோட வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, அப்போ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐடியல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப் டிவைடட் பை 4π ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இது எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், வெக்டார் மெத்தட் அப்படின்னு சொன்னாவே ஐடியல் சைன் தீட்டா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கும், ஏ கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், இந்த கரண்ட் எலமெண்ட் ஐடியல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், தென் பி வெக்டார் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், லென்த்தை தான் எடுத்துக்கிட்டதுனால, அதாவது டிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டதுனால அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு யூனிட் டிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ அதை அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு யூனிட் வெக்டார் ஆர் கேப்னு சொல்லி போட்டிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π ஐடியல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத வெக்டார் ஃபார்மில் எழுதிக்கலாம். ரைட். இப்போ இது இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுத முடியும், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π ஐடியல் வெக்டார் இன்ட்டு ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர் கியூப் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். சார் இது எப்படி சார் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆர் கேப் அதாவது யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதிக்குவோம், நம்ம ஆர் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அப்படி மாதிரி சொல்லிப்போம். அப்போ ஆர் கேப்புக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, ஆர் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அப்போ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப் இன்ட்டு என்ன சொல்லி போட்டுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஆர். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஆர் கேப்புக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆர் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாமா. அப்போ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் இருக்கிறதுனால என்னவா மாறிடும், ஆர் கியூபாக மாறிடும். திரும்பவும் சொல்கிறேன், ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். சரிங்களா? அப்போ ஆர் கேப்புக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன், ஆர் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னு போகிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்படி எழுதிக்கலாம், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐடியல் வெக்டார் இன்ட்டு ஆர் வெக்டார் டிவைட் பை 4π இன்ட்டு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட். இப்போ நம்ம முன்னாடி படித்தது மாதிரியே அந்த மியூ நாட்டோட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தெரியும், 4π இன்ட்டு 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். ஆளது என்னன்னு சொல்லிக்கலாம், வெப்பர் பர் மீட்டர் பர் ஆம்பியர் அப்படி மாதிரி சொல்லிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அதே மாதிரி அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் சேம் அஸ் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் விச் கேன் பி டிட்டர்மைன்ட் பை தி ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். அப்போ ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். அதனோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போது இதுதான் என்னது, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ஸ். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அப்போது கரண்ட் எலமெண்ட் இங்கே இருக்குது, தென் டைரக்ஷன் இது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ரைட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், வெக்டார் குவான்டிட்டியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா கரண்ட் எலமெண்ட் ஐ டிஎல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்குமா. அப்போது டிஎல் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த எலமெண்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அந்த லென்த் எலமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறதுனால அப்போ அந்த கரண்ட் எலமெண்ட் என்ன சொல்லிக்கலாம், வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சாதாரணமாக whose magnitude is the vector product of current and length of the small element having the directions of flow of current அப்படி மாதிரி சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இதனோட டோட்டல் என்ன சொல்லிக்கலாம், மொத்தமாக அதாவது இப்போ ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய
டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்குவோம், சாதாரணமாக இன்டெக்ரல் ஃபார்ம் எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போது டோட்டல் கண்டக்டருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிபி வெக்டார் அப்படிமா சொல்லிக்குவோம். அப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், மியூ நாட் 4π இன்ட்டு ஐடியல் sin theta divided by r square அப்படிமா சொல்லியிருந்தோம். இல்லைனா ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் அப்படிமா சொல்லியிருந்தோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கான்ஸ்டன்ட் மியூ நாட் டிவைட் பை 4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டிங்கன்னா அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிமா என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அதனோட லிமிட்ஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த இன்டெக்ரல் ஃபார்மில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதை வச்சு 2 கேசஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன்று அப்போ அந்த இதில் இந்த சர்க்யூட்டில் கொடுத்துருந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த சர்க்யூட்டில் பிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா, அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டார் இருக்குங்களா, அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்போ அதில் கிடைக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த பாயிண்ட் பி லைஸ் ஆன் தி கண்டக்டர், அதாவது அந்த என்ன இருக்கும் அந்த கண்டக்டர்லேயே அந்த பிங்கிற பாயிண்ட் இருந்தது அப்படின்னா ஆங்கிள் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சைன் 0 ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன இருக்குது 0. அப்போ டிபி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். அடுத்து சப்போஸ் இதே இது கண்டக்டர், if the point lies perpendicular to the conductor then theta is equal to எவ்வளோ இருக்கும் 90 டிகிரி அப்படின்னா அப்போ db vector is equal to எவ்வளோ இருக்கும் mu naught divided by 4 by ideal sin theta. theta is equal to 90 அப்படிங்கன்னா sin 90 is equal to 1. அப்போ என்னவா இருக்கும், அப்போ db vector is equal to mu naught divided by 4 by ideal divided by r squared into n cap அப்படிமா சொல்லுவோம். அப்போ n cap அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், யூனிட் வெக்டார். அப்போ யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கும், perpendicular to both current element ideal vector and யூனிட் வெக்டார் என்ன சொல்லியிருக்கோம், அதாவது டிஸ்டன்ஸ் யூனிட் வெக்டார் ஆர் கேப் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது கூலும்ஸ் லாவை வச்சும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது பயட்ஸ் லாவை வச்சு என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். அப்போது இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே என்ன பண்ணும், கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை ஒபே பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா தே ஆர் லாங் ரேஞ்ச் ஃபீல்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை என்ன பண்ணியிருக்கோம் ஒபே பண்ணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா obey the principle of superposition and linear with respect to the source in magnitude. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையும் ஒபே பண்ணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது E is directly proportional to சார்ஜ், அதில் ஃப்ளோ கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கரண்ட் எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ B is directly proportional to ஐடியல் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்போ டிஃப்ரென்ஸும் பார்க்கணுங்களா. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சொன்னாவே என்ன சொல்லியிருக்கோம் கூலும்ஸ்லாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னாவே பயட்ஸ் ஆவட்லாம். சரிங்களா? அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூஸ் பை எ ஸ்கேலார் சோர்ஸ், அதாவது சார்ஜ் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தானே சொல்கிறோம். அதனால் அப்போ எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்கேலார் சோர்ஸ்னால், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ்னால். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெக்டார் சோர்ஸ். வெக்டார் சோர்ஸ் அப்படின்னா அப்போ கரண்ட் எலமெண்ட் ஐடியல் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. ஸோ அப்போ ஐடியல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தான், வெக்டார் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போது இட் இஸ் ப்ரொடியூஸ் பை எ வெக்டார் சோர்ஸ், கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். அடுத்து ரெண்டாவது டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்டட் அலாங் தி பொசிஷன் வெக்டார் ஜாயினிங் தி சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் அட் விச் த ஃபீல்டு இஸ் கால்குலேட்டட். அப்போ பொசிஷன் வெக்டாருக்கும் சோர்ஸ் எங்கே இருக்குது அது ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபீல்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு தி பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் அண்ட் கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டார். அப்போ ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தவரை என்ன பண்ணாது, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஆங்கிள். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா டிபெண்ட் ஆன் தி ஆங்கிள் பிட்வீன் பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் அண்ட் கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டார் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.
சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட், புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ரைட், இப்போது இதில் ஒரு சின்ன டாபிக். இதுக்கு முன்னாடி கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த டாப்பிக்கில் தான் சொல்லியிருக்கோம், கரண்ட் எலமெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட், அதே தான். என்ன ரீசன் அப்படின்னா, பட் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ கண்டக்டர் ஹேஸ் அ டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. சரிங்களா? therefore the electric current flowing in a small elemental conductor can be taken as a vector quantity, that is known as என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஐடியல் வெக்டார் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அசைன்மெண்ட்ஸாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பயோட்-சாவர்ட் லா. ரெண்டாவது கொஸ்டின், what are the difference between electric field and magnetic field. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, the similarities between electric field and magnetic field. புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்போ இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். தேங்க்யூ.